அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லா பேர்னாலையும் ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்டாக பேசப்படுது. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடையில நடக்கிற ஒரு போர் பத்தி தான். இந்த போர் நடக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த போர்னால நம்மளுமே பாதிக்கப்படுறோம், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுறோம். உதாரணம் சிலிண்டர் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரேட்டு விலையும் கூடிக்கிட்டே இருக்கு. இந்த போர் எங்கேயோ ஒரு மூலையில நடக்குது, ஆனா நம்மளும் பாதிக்கப்படுறோம். இஸ்லாத்துல முத நடந்த போர் பத்தி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நடந்த போர் அப்படின்னா அது பத்ர் போர். இந்த பத்ர் போர் பத்தி ஒரு சின்ன நினைவூட்டல். எதுக்கு இப்ப நான் இந்த போர் பத்தி பேசுறேன் அப்படின்னா, அப்ப இருக்கிற சூழ்நிலையில சஹாபாக்கள்லாம் போர் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப இத பத்தி ஒரு சின்ன நினைவூட்டல் மாதிரி நினைவூட்டுறேன். இந்த போர் எங்க நடந்துச்சு அப்படின்னா, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில இருக்க பத்ர் அப்படின்ற இடத்துல நடந்தனாலதான் பத்ர் போர் அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சு. யார் யாருக்கு இந்த போர் நடந்துச்சு அப்படின்னா, மக்காவில இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிற குறைசிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நடந்த முதல் போர் தான் இந்த பத்ர் போர். இதுல முஸ்லிம்கள் பக்கம் எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னா 313 பேர் இருந்தாங்க. 2 குதிரை வச்சிருந்தாங்க, 70 ஒட்டகங்கள் வச்சிருந்தாங்க. இதேவும் குறைசிகள் பக்கம் 1300 வீரர்கள் இருந்தாங்க, 600 கவசங்கள் வச்சிருந்தாங்க, 100 குதிரைகள் வச்சிருந்தாங்க, 170 ஒட்டகங்கள் வைத்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 2 திட்டத்தை தீட்டினாங்க. அதுல முதல் திட்டம் என்னன்னா, ஜுஹைனா கிளையோட உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க, நட்போடு இருக்கணும் அப்படின்னு. இந்த ஜுஹைனா கிளை மதீனாவை சுற்றி 3 இடத்துல இருந்துச்சு, உடன்படிக்கையும் செஞ்சுக்கிட்டாங்க. 2வது திட்டம் என்ன அப்படின்னா, மக்காவில இருந்து வர வியாபாரிகள் பாதையில் பக்கம் சிறு சிறு குழுக்களாக அனுப்புனாங்க. அப்படி அனுப்பப்பட்டவங்க தான் 313 பேர். இந்த விஷயம் குறைசிகள் காதுக்கு எப்படி போச்சு அப்படின்னா, அபு சுஃபியான் தலைமையில ஒரு பெரிய வியாபார கூட்டம் மக்காவில இருந்து வந்துட்டு இருந்துச்சு. அவங்க கிட்ட 50,000 தங்க நாணயத்துக்கும் அதிகமான வியாபார பொருட்களும் 1000 ஒட்டகங்களும் இருந்துச்சு. ஆனா அந்த பொருட்களை பாதுகாக்க 40 வீரர்கள் தான் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குழுவை அனுப்புனாங்க. இந்த விஷயம் எப்படியோ அபு சுஃபியான் காதுக்கு போயிருச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, லம்லம் இப்னு அம்ரு அல் ஹிபாரி அப்படிங்கிட்ட பணத்தை கொடுத்து, நீங்க குறைசிகளிடம் இதை போய் தெரிவிங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. குறைசிகளிடம் போய் அவரும் தெரிவிச்சாரு. உடனே குறைசிகள் அங்க இருக்கிற அனைவரையும் ஒன்று திரட்டினாங்க. ஆனா அதி அப்படின்ற கிளையை தவிர மத்தவங்களும் ஒன்று சேர்ந்தாங்க. அதனாலதான் குறைசிகளிடம் 1300 வீரர்கள் இருந்தாங்க. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் பத்ர் அப்படின்ற இடத்துல இந்த போர் நடந்துச்சு. இறுதியாக இறைவன் சொன்னபடி, குரான்ல குறிப்பிட்டபடி 8வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல இறைவன் குறிப்பிட்டிருக்கின்றான், இந்த வியாபார புள்ளியில் ஒரு குழு உங்கள் வசப்படும்னு. அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். முஸ்லிம்கள்கிட்ட அதிகமான வீரர்கள் இல்லை, ஆனா அவங்ககிட்ட இருந்தது ஒண்ணுதான். அது என்னன்னு தெரியுமா? அவங்களுடைய ஈமான், அவங்களுடைய நம்பிக்கை, இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை. இறைவன் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். இந்த இடத்துல முஸ்லிம்களுக்கு இறைவன் நாடுனான், அதனால வெற்றி பெற்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன போர் நடந்துச்சு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.